அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் மிதுனராசி நண்பர்களுக்கான ஒரு மிகப்பெரிய திருப்புமுனைனே சொல்லலாம். மிதுனராசி அன்பர்களே, கடந்த சில மாசமா தலைக்கு மேல வேலை இருக்கு, ஆனா எதையுமே முடிக்க முடியல, மனசு முழுக்க குழப்பம், சரியான தூக்கமில்ல, எதைத் தொட்டாலும் தடையா இருக்கே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்களா? அறிவுக்காரகன் உங்க ராசிக்கு 7 மற்றும் 10க்கு அதிபதியான குரு பகவான் உங்க ராசியிலேயே வக்ரகதியில இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வக்ரமா இருந்தப்போ இருந்த மந்தநிலை மாறி இனி எல்லாமே ஜெட்டு வேகத்துல நடக்கப் போகுது. மார்ச் 17ஆம் தேதி பங்குனி 3 நடக்கப் போற இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையை எப்படி புரட்டி போடப் போகுதுன்னு தெளிவா பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கோங்க. ஜென்ம ராசியில் குரு வக்ர நிவர்த்தி, இதன் சூட்சமம் என்ன? குரு உங்க ராசியில ஜென்ம குருவா இருக்கும்போது சில அலைச்சல்களை கொடுப்பார். ஆனா அவர் வக்ரமா இருந்தப்போ கொடுத்த அலைச்சல்கள் இப்போ வெற்றிகரமான ஓட்டமா மாறப்போகுது. வக்ர நிவர்த்தினா என்ன? பின்னோக்கி நகர்ற மாதிரி இருந்த கிரகம் இப்போ முன்னோக்கி நகரப் போகுது. ஒரு வண்டி ரிவர்ஸ் கியர்ல இருந்து இப்போ டாப் கியருக்கு மாறுற மாதிரி. உங்க ராசிக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியான குரு நேர்கதியில வரும்போது உங்க ஆளுமை திறன் அப்படியே மாறும். இதுவரைக்கும் இருந்த சோம்பேறித்தனம் போய் ஒரு சுறுசுறுப்பு உங்க உடம்புக்குள்ள வரப்போகுது. மிதுன ராசிக்கு குரு தரும் முதல் பலன் தெளிவான சிந்தனை. உங்க ராசியிலேயே குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால சில முக்கியமான மாற்றங்கள் நடக்கும். முடிவெடுக்கும் திறன். இத்தனை நாள் இத செய்யலாமா வேண்டாமான்னு 2 மனசா இருந்திருப்பீங்க. இப்போ அந்த குழப்பம் தீர்ந்து தெளிவான முடிவெடுப்பீங்க. ஆரோக்கியம் மேம்படும். மன உளைச்சலால தலைவலி, உடல் சோர்வு எல்லாம் இப்போ காணாம போகும். முகம் பொலிவு பெறும். தனித்தன்மை, ஐடென்டிட்டி. சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு கௌரவம், மரியாதை திரும்ப கிடைக்கும். மத்தவங்க உங்கள மதிக்க ஆரம்பிப்பாங்க. குருவின் பார்வைகள் 5, 7, 9ஆம் இடங்கள். பூர்வ புண்ணியம் வேலை செய்யும் நேரம். குரு நிற்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். மிதுனத்துல இருந்து குரு 3 இடங்களை பார்க்கறாரு. இந்த பார்வைகள் தான் உங்களுக்கு பெரிய லெவல்ல கை கொடுக்க போகுது. முதல்ல 5ஆம் இட பார்வை, பூர்வ புண்ணிய ஸ்தானம். துலா ராசியை குரு பார்க்கிறார். இதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்ய மிகச் சிறப்பான காலம் இது. பிள்ளைகளோட படிப்புல இருந்த தடைகள் நீங்கும். உங்களோட கிரியேட்டிவ் ஐடியாக்களை பணமா மாத்துறதுக்கு இது சரியான நேரமா மாறும். அடுத்ததா 7ஆம் இடப்பார்வை, களத்திரஸ்தானம். குரு தன் சொந்த வீடான தனுசு ராசியவே பார்க்கிறார். கல்யாண தடைகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஈகோ பிரச்சனைகள் மறைஞ்சு அந்யோன்யம் கூடும். பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல இருந்த மனக்கசப்புகள் தீரும். அடுத்ததா 9ஆம் இடப்பார்வை, பாக்யஸ்தானம். கும்பராசியை குரு பார்க்கிறார். இதனால அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும். தந்தை வழி உறவுகள்ல ஆதரவு கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு இது சரியான நேரம். குலதெய்வ அருள் முழுசா கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு 10ஆம் அதிபதி குரு நேர்கதியில வர்றதுனால ஆபீஸ்ல இருந்த சிக்கல்கள் தீர சரியான காலம். நீங்க செஞ்ச வேலைக்கு இப்போ அங்கீகாரம் கிடைக்கும். வேலையை இழந்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ புது வேலை கிடைக்கும். தொழில் முனைவோருக்கு பிசினஸ்ல இருந்த மந்தநிலை மாறி ஆர்டர்கள் வர ஆரம்பிக்கும். புதுசா பிசினஸ் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்க இப்போ தாராளமா களத்துல இறங்கலாம். பெண்களுக்கு மன அமைதி கிடைக்கும். வீட்டை அலங்கரிக்கிறது, புது பொருட்கள் வாங்குறதுன்னு ரொம்ப பிஸியா இருப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கூடும். மறதி பிரச்சனை நீங்கி நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீங்க. மிதுன ராசி அன்பர்கள் இந்த குருவோட அருளை முழுசா பயன்படுத்த என்ன செய்யணும்? தினமும் காலையில விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கிறது நல்லது. புதன்கிழமை அன்னைக்கு சக்கராத்தாழ்வருக்கு கல்கண்டு நைவேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சா வியாழக்கிழமை அன்னைக்கு பசுமாட்டிற்கு வாழைப்பழம் அல்லது புல் கொடுங்க. மிதுன ராசி அன்பர்களே, குரு உங்க ராசியிலேயே பலம் பெறப் போற இந்த மார்ச் 17க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில இருந்த இருட்டு விலகி வெளிச்சம் வரப்போகுது. வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி முன்னேறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
உங்க மிதுன ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.